வணக்கம் 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 மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களை இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உலகெல்லாம் உற்சாகமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு விழாவை ரொம்ப அற்புதமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு எப்பவும் போல நம்முடைய மறை மாவட்டங்களின் செயலர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் இங்க உங்களுக்காக வரப்போறாங்க. உங்களோடு இணைந்து உங்களை மகிழ்விப்பதற்காக நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விளையாட்டுகள் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு சொல்லக்கூடிய செய்தி என்ன எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் எல்லாமுமாக வந்தவர். ஸோ அவரை பின்பற்றக்கூடிய நாமும் அதை அப்படியே பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் இங்கே போட்டுட்டு, ஸோ இன்னைக்கு 4 அணிகள் இங்கே வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அந்தந்த மறை மாவட்டத்துடைய சமூக செயலர்களை நம்ம 4 அணிகளாக பிரித்து அவங்களை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே வெல்கம் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு டீம் நம்பர் 1 யாரு, எங்க இருந்து வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் டீம் நம்பர் 1. சூப்பர் சூப்பர் சூப்பர். டீம் நம்பர் 1ல பாத்தீங்க அப்படின்னா 3 பழைய முகங்களும் 2 புதிய முகங்களும் இருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மறை மாவட்டத்திலிருந்து எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபாதர் பிரகாஷ் ஃபாதர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஃபாதர் பிரகாஷ் குணேலியன் ரேடியோ வெர்தாசேஷனுடைய தமிழ் பணியுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். கூட அந்த அண்டர்லைன் எடுத்து வாசிப்புகள் பிரகாஷ். தேங்க்யூ. வணக்கம், நான் ஃபாதர் விமல், உதகை மறை மாவட்டம் உதவி இயக்குனராக இருக்கிறேன். சிறப்பு ஃபாதர், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, வெல்கம் ஃபாதர். அடுத்து வணக்கம், நான் ஃபாதர் ராஜமாணிக்கம், கும்பகோணம் மறை மாவட்டம் மறைபணி நிலைய இயக்குனர் மற்றும் பெஸ்கி கலை தொடர்பாக செயலாளர். ஸோ சூப்பர் ஃபாதர், நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வெல்கம் ஃபாதர். அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலிருந்து ஃபாதர் அலெக்ஸ். ஃபாதர்ஸ் எங்களையெல்லாம் எல்லாருமே சீரியஸாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பேருக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ஃபன் பண்ணி மக்களை மகிழ்விக்க முடியுமோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் நாங்கள். ஸோ நாங்களாம் சீரியஸ் ஃபாதர்ஸ் இல்லை, சிரிப்பு ஃபாதர்ஸ் அப்படிங்கிறீங்க. அதை கண்டிப்பாக இன்னைக்கு நிரூபிப்போம்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக. ஓகே ஃபாதர், அடுத்ததா ஃபாதர் மைக்கேல், பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டுடைய பிறப்பு பெருவிழாவில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சிறப்பு, இந்த என்னெல்லாம் சொல்ல காத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிக்கு. ஸோ ஓகே ஃபாதர், அது போல இன்னும் 3 அணிகள் வருவதற்காக காத்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டீம் நம்பர் 2. ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊரில் தாத்தா சாமின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு 4 தாத்தா சாமிகளை நான் பார்க்குறேன். தாத்தா சாமினா 2 போடு தான் கிடைக்கும். ஆமாம், இல்லை சாமி, நான் வந்து உண்மையிலே ஃபாதர் ஃப்ராங்க்லின் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தோட நாங்கள் வந்து சைலண்ட் செப்பர்ட்ஸ், அதனால வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். உங்களை மேய்க்க வைக்கிறாதீங்க. ஆக்சுவலாக இதில் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க சாமி. உங்களை வந்து போடியம் முன்னாடி நிற்க வச்சு இதுதான் உங்கள் டீம் அப்படின்னு நினச்சிங்களா? டீம் இனிமேல் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிரிப்போம். ஆஹா, அவசரப்பட்டுட்டோமே. ஃப்ராங்க்லின் ஃபாதரோட என்ட்ரி அப்படி நாங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியோடு வந்துட்டோம். நாங்கள் அவசரப்பட்டோம் போல இருக்கு. அப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் பொய்யா கோபால்? ஆமாம் ஃபாதர், ஆனால் நான் இவ்வளோ இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபாதர் வந்து சொன்னாங்க, நாங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக எவ்வளோ நாளும் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து சீரியஸ் ஃபாதர்ஸ் இல்லை, சிரிப்பு ஃபாதர்ஸ்னு. ஆனால் இவ்வளோ சிரிப்பு உடனே நீங்கள் காட்டுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஃப்ராங்க்லின் ஃபாதர் ஃபேஸ் இப்போ மட்டும் ஒரு க்ளோஸ் வச்சுக்கோங்க. அட பாவீங்களா, இந்த விட நான் தான் மறுபடியும் அவுட்டா. ஸோ ஓகே ஃபாதர், நீங்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த அணியில் வந்து 3 பழைய முகங்களும் ஒரே ஒரு புதிய முகமும் ஃபாதர் ஜிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் பேர், எந்த மறை மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திடலாம். ஃபாதர் சுனில், குளித்துறை மறை மாவட்டம். குளித்துறை மறை மாவட்டம், சூப்பர் ஃபாதர். அடுத்ததாக ஃபாதர் ஆரோக்கியதாஸ், பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம். சிறப்பு. ஃபாதர் ஃப்ராங்க்லின், உதகை மறை மாவட்டம். அடுத்ததாக தந்தை ஜெமி, திண்டுக்கல் மறை மாவட்டம். சூப்பரான மாசான என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தமாசான என்ட்ரி ஆனாலும் கூட மனதை அப்படியே திடப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அணியினரை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ 2 அணிகள் வந்தாச்சு, இன்னும் 3, 4 ஆகிய 2 அணிகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்களே நம்ம வரவேற்றலாம். லெட்ஸ் வெல்கம் டீம் நம்பர் 3.
சூப்பர். டீம் நம்பர் 3 வரும்போது அப்படியே என்னுடைய கண்கள் எல்லாம் ரொம்ப கலங்குது. ஏன் தெரியுமா சாமி? சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு அழகா இப்படி தோல்ல பிடிச்சிக்கிட்டே டான்ஸ் ஆட அனுப்பி வைப்பாங்க. அப்போ கூட முன்னாடி போற பையன் எங்க ட்ரௌசர் கலந்து விழுந்துருமோ அப்படின்னு பிடிச்சிக்கிட்டே போவான். அதே மாதிரி நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஃபாதர் ஜான்சன் அவர்கள் என்னன்னா இங்க அங்கே எதுவும் கலந்து போயிருமோ அப்படிங்கிற மாதிரியே பிடிச்சிட்டே வந்தீங்களே ஃபாதர், எதுவும் பயமா என்ன? ஒன்ன மாதிரி நாங்கள் யாரும் பெல்ட் கட்டல. ஃபாதர் பெல்ட் வந்து ஃபேஷன் ஃபாதர். அதான் உளுந்தக்கூடாதுன்னு கட்டியிருக்கு இல்லையா? அதைத்தான் நானும் கேட்டேன். எங்க அதான், அங்கே கலந்து நாங்க எங்களுக்கு விழுந்துருமோன்னு பயம் இல்ல. வின்சென்ட் ஃபாதர் பாக்குறாங்க. முதல்ல சொல்லிட்டாங்க இந்த பைய கூட முதல்ல வம்பு வச்சுக்க கூடாது, வச்சுக்கிட்டோம்னா சரியில்லை. அப்படிதானே ஃபாதர்? வச்சு செய்கிறோம் நாங்களும் இருக்கட்டும். சொல்ல முடிவோட வந்திருக்கிறீங்க. ஸோ சிறப்பு. டீம் நம்பர் 3ல அதே மாதிரி 3 பழைய முகங்கள், ஒரே ஒரு புதிய முகம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பெயர் ஜான்சன், குருலியன் சபையை சார்ந்தவன். வெரிதாஸ் தமிழ் பணியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சிறப்பு ஃபாதர். என்னுடைய பெயர் ஜெரோம், செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்தவன். சிறப்பு ஃபாதர். என்னோட பெயர் வின்சென்ட், கோவை மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். ஃபாதர் அலெக்ஸ் ஞானராஜ், மதுரை உயர்மறை மாவட்டம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. வெல்கம் ஃபாதர். ஸோ டீம் நம்பர் 3 ஆல்சோ இங்கே வந்துட்டாங்க. லெட்ஸ் வெல்கம் டீம் நம்பர் 4. ஜோ, சொல்லுங்க ஃபாதர். நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து எல்கேஜி யூகேஜி டான்ஸ் நினைக்கிறேன். இல்ல இல்ல பண்ணும்போது ஃபாதர் அழகா 1 2 3 4 ஸ்டெப் மறந்துடக்கூடாது இல்ல? அதுல நீ சேர்ந்த பத்தியா, அதுதான் முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபாதர் லியோ வந்து என்ட்ரி கொடுத்த உடனே கேஷுவலா வந்துட்டு "ஓ, நீ எங்க விழுந்துருமான்னு தெரியலையே." அப்புறம் பின்னாடி இருந்து ஸ்டெப் மறந்துட்டயா அப்படின்னு ஓ ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா ஃபாதர்? ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டெப்புக்கு ஏற்ற பாட்டு வரலங்க, பிக்கப் பண்ண கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஒரு நீங்க என்ன பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்க? இந்த சாமி பொதுவான சாமின்னு போட்டிருந்தாங்களா, சரி அதுக்கு ஒரு சில்ட்ரன் ஆன அப்படி இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்தா வேற பாட்டு போட்டாங்க. ஆனா அதுக்கு இந்த ஸ்டெப் எப்படி மேட்ச் இல்ல ஆகும்? ஆக்சுவலா ஜோஸ் ஆக்சுவலா அவங்க ஆடினது வந்து ஊரோரம் புளிய மரத்துக்கு தான் பின்னாடி பாட்டு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எந்த ஸ்டெப் போட்டாலும் நீங்க எதையாவது பண்ணி மேட்ச் பண்ணிடுவீங்கன்னு ஒரு இல்ல நம்பிக்கை தான். அவங்க இப்ப சொல்லிட்டாங்க நாங்க வந்து சாமி போதோன்னு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டெப் அப்புறம் இந்த ஸ்டெப் எல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகுமான்னு தெரியல. அதனால இப்ப என்னன்னா அந்த பாட்டை போட்டு விட சொல்றோம். நீங்க இப்ப நீங்க ஆடுறீங்க திரும்பவும். இந்த ஸ்டெப்லாம் போடவே இல்லை. இப்ப தெரியுதா எப்படி ஸ்டெப் மேட்ச் ஆகுதுன்னு? இல்ல ஆக்சுவலா எல்லா காலேஜ்லயும் எல்லா டான்ஸ் கேங்லயும் ஒரு 4 பேர் இருப்பாங்க. என்ன பாட்டு எப்படி போட்டாலும் அதுக்கு ஒரே ஸ்டெப் போட்டு மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீம் நம்பர் 4ல வந்து கரெக்டாக என்ன போட்டாங்கன்னா அது வரும்போது கொஞ்சம் மெதுவாக தான் போட்டு வந்தாங்க. பட் அந்த பாட்டை கேட்டோடனே கரெக்டாக டைமிங் பண்ணிட்டீங்க. ஸோ சூப்பர், பாராட்டுகள். ஸோ இந்த அணியில் வந்து 50-50 அப்படிங்கிற மாதிரி 2 பழைய முகங்கள் 2 புதிய முகங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பப்பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பேர் உங்களுடைய மறை மாவட்டத்தை அறிமுகப்படுத்திக்கோங்க ஃபாதர். ஃபாதர் ஆண்டனி எட்வர்ட் ராஜ், சிவகங்கை மறை மாவட்டம். ஸோ சிறப்பு ஃபாதர். அடுத்ததாக என்னுடைய பெயர் ஃபாதர் ஹென்ரி கிஷோர், சேலம் மறை மாவட்டம். சேலம் மறை மாவட்டம். சூப்பர் ஃபாதர். ஃபாதர் ரிச்சி வின்சென்ட், சென்னை மறை மாவட்டம். ரிச்சி வின்சென்ட் ஃபாதருக்கு பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லை. நான் மாதா தொலைக்காட்சியில் ஆங்கில திருப்பலி அப்படின்னு உடனே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபாதர் அந்த வார்த்தை சொன்ன எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். ஓகே ஃபாதர், நீங்கள் அடுத்து. ஃபாதர் லியோ ஜான்சன், திருச்சி மறை மாவட்டம். திருச்சி மறை மாவட்டம். சூப்பர் ஃபாதர். ஸோ பப்பாஸ் ஃபண்டே வந்து இப்போ தான் அப்படியே பயங்கரமான அந்த ஒரு ஃபுல் என்டர்டெயின் மோடுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது. ஏன்னா எல்லா அணிகளிலும் எல்லா அருட்தந்தைகளும் நிறைவாக அப்படியே அந்த இடத்த வந்து நிறைவாக்கி இருக்கிறீங்க. கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் நிறையா ஃபன்னான கேம்ஸ், நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படிங்கலாம் காத்துட்ருக்குது. விளையாடுறதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறீங்களா? ஸோ சூப்பர். இதே உற்சாகம் மகிழ்ச்சியும் நம்முடைய அன்பர்கள் காத்துட்டு இருப்பாங்க பார்க்கறதுக்காக. அதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்கள் வந்து நின்ன உடனே இதுதான் உங்களுடைய அணி அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏற்கனவே கூட அப்படி தான் வந்து அப்படி மாஸ் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தமாசான டீம்லலாம் இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டீமோட நேம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூஸ் பண்ண போகிறோம். அருமை
அற்புதம், அட்டகாசம். எல்லா தந்தையர்களும் அவங்களுடைய அணிகள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்தந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா போயிட்டீங்க. ஸோ ஓகே, இப்போ என்னன்னா நம்முடைய முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாவது சுற்று அப்படிங்கிறத நம்ம கடந்து செல்ல இருக்கின்றோம். ஸோ ரொம்ப 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 உற்சாகமா முதல் சுற்றுக்குள்ள நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த சுற்றுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யார் இவர் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. விவிலிய மாந்தர்கள். ஸ்கூல் டேஸ் இல்லை காலேஜ் டேஸில் இல்லை உங்களுடைய ஃபார்மேஷன் டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டம்ப் ஷேரட் அப்படின்னு ஆடி இருப்பீங்க. ஸோ ஒருத்தர் வந்து முன்னாடி மைம் பண்ணி காட்டுவாங்க, மைம் பண்ணுறத என்ன அப்படிங்கிறத மற்றவங்க கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதைத்தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செய்ய போகிறோம். இதற்கான கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 வினாடிகள். யாரெல்லாம் விளையாட ரெடியாக இருக்கிறீங்க? எஸ், சூப்பர். விளையாட ரெடியாக இருக்கிறீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே முதலாக கையை தூக்குனது யார் அப்படின்னா ஃபாதர் சுனில். ஸோ அதனால நம்ம இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றை பெத்லஹேம் பிலீவர்ஸ் அணில இருந்து ஆரம்பிக்க போறோம். பிரகாஷ் தான் கேட்பீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலான்னு, அவர்கிட்ட கேட்டு ஆரம்பிங்க. இதுக்கு மேல நான் பிரகாஷ் பத்திரத்தை கேட்டேன்னா என்னை விரட்டி அடிப்பார் அவரு. ஓகே, இப்போ உங்கள் அணியில இருந்து பெத்லஹேம் பிலீவர்ஸ் யார் நடிக்க வாரீங்க, யார் பதில் சொல்ல போறீங்க, யாரெல்லாம் அங்க கலந்து? எங்க அணியில இருந்து நடிக்கிறதுக்காக பிராங்க்லின் அவர் சூப்பர் ஃபாதர். உங்களுக்கான லாட் ஃபாதர். இது வந்து நான் தீர்த்த மந்திரிக்கிறதுக்கு உப்பு கொண்டு வந்து கொடுக்கல. ஐ எம் நாட் ஆல்டர் பாய். இங்க வந்து நான் ஆங்கர். பழக்க தோஷம். ஏன்ட்ட காட்டுங்க. ஐயோ. ஓகே, ரெடியா ஃபாதர்? ஓகே, ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வாய் ஜீசஸ் மூன்றாம் நாள் இருங்க. 3 பேர் 3 தடவை கோயிலுக்கு போனாராம். ஓகே, ஜீசஸ் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். 3 நாள் ஸ்கூலுக்கு போலன்னா 3 நாட்களுக்கு பிறகு 3 நாட்கள் 3 முறை மறுதளித்தார். இருங்க, சென்டென்ஸ் கரெக்ட்டா சொல்லுங்க தலைவா. பேதுரு 3 முறை மறுதளித்தார். அந்த சென்டென்ஸ் மேக்கிங். இயேசுவை பேதுரு 3 முறை மறுதளித்தார். இன்னும் மொத்தமே அது 3 வார்த்தை தான் இருக்குது. நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய். இயேசு மும்முறை மறுதளிப்பாய் என்றார். இல்ல, மொத்தமே 3 வார்த்தைகள் தான். 3 வார்த்தைகள். நீ மும்முறை மறுதளிப்பாய். அவரே பாவம் பாதியில என்ன பார்த்தோங்கிறதே மறந்துட்டாரு. அதாவது நடிக்க வந்து இந்த டம்ப் ஷேரட் வரலாற்றுலயே எதை நடிக்க வந்தோங்கிற மறந்த ஆள் வந்து ஃபாதர் பிராங்க்லின் தான். அவர் மறந்து போய் எதை நடிச்சிட்டு இருந்தீங்க? அதாவது மறுதளித்ததுன்ட்டு வந்துருச்சு, ஆனா அந்த மறுதளித்ததுன்னு சொல்ல முடியாது, அதனால 3ன்னு சொல்லிட்டேன். இவங்க 3 சொன்னா அது எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுல மறுதளித்தது எனக்கு மறந்து போயிடுச்சு. அதனால இதோட வார்த்தை வந்து இயேசுவை மறுதளித்த பேதுரு. இருந்தாலும் ஓரளவு நாங்க கண்டுபிடிச்சோம் எங்க டீம் முழுமையாகத்தான். இல்ல, நாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இயேசுவை சொல்லிட்டான், பேதுருவை சொல்லிட்டான், மறுதளித்த சொல்லிட்டான், சேர்த்து சொல்லல. அதனால வந்து எங்களுக்கு மார்க் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரே நிமிஷம். இல்ல, நாங்க உண்ணாவிரதம் இருப்போம். முழுமையான விடை தான் நம்ம இங்க எதிர்பார்ப்பது. சோ முழுமையான விடை வரலாலோ பேதுரு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு நம்ம பாராட்டுகள் சொல்லிக்கலாம். இருந்தாலும் உங்க மன தைரியத்தை பாராட்டி கம்பெனி தரக்கூடிய ஒரு இலவச பொருள் லாட் எடுத்துக்கோங்க. ஜூஸ். சாமி, உங்களுக்கு வந்து ஜூஸ் தான் கிஃப்டா கொடுக்க சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் அத மைக் அப்படியே வச்சிட்டு எல்லாரும் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. வேப்பஞ்சாறு கசாயம் குடிக்கலாம். மோந்தெல்லாம் பார்க்கல, குடிச்சே ஆகணும்.
சூப்பர். தேங்க்யூ பெத்லகேம் பிலீவர்ஸ். பச்சையா இருந்தாலும் கிவி ஃப்ரூட் நினைச்சிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தோம். பச்சையா இருந்தாலும் கிவி ஃப்ரூட்னு நினைச்சிட்டீங்க. ஆக்சுவலா அது என்ன ஃப்ரூட் உங்க வாயாலே சொல்லிருங்க. வேப்பிலை ஜூஸ். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இல்ல ஜோ, எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு ஜூஸோடு முடிஞ்சு இன்னும் வரும்போது என்ன வருமோ தெரியல. ஓகே, சிறப்பு. பெத்லகேம் பிலீவர்ஸை தொடர்ந்து அடுத்ததாக சோ இப்ப யாரை தொடங்கலாம்? வின்சென்ட் ஃபாதர் நீங்க சொல்லுங்களேன். நான் சொன்ன நீ என்ன தான் கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க தான் எபிஃபானி எக்கோஸ். உங்க அணியில யார் நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? ஃபாதர் உங்களுக்கான லாட். இந்த பக்கம். ஐயோ, உங்களுக்கு ஈஸி. உங்க டீம் சொல்லணுமே. ஃபாதர் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இங்க வாங்க. அதெல்லாம் ஆப்ஜெக்ட் தொடாதீங்க. ஆப்ஜெக்ட்ட காட்டாதீங்க. நடிச்சு காட்டணும். ஆப்ஜெக்ட் காட்டக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் மேக்கிங். தக்கே இறங்கி வா. அத்திமரம். வாய் அது செய்யுது. வாய். நாங்க பாத்துட்டே இருக்கிறோம். ஃபாதர் பரதநாட்டிய ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க திடீர்னு. 30 செகண்ட்ஸ் மோர். மரத்தில் ஏறிய சக்கேயு. சூப்பர். ஆத்தி ஜோ ஃபாதரை விட்டுருந்தா மரத்திலே ஏறி இருப்பாரு போல இருக்கு. நல்ல வேளை நீங்க போய் பிடிச்சிங்க, இல்லைன்னா மரத்திலே ஏறி இருப்பாரு. இல்ல நான் அதனாலதான் வந்து இடுப்பு பிடிச்சுக்கிட்டேன். இல்லன்னா அவர் விட்ட இந்த மரத்துல ஏறி காட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி. இல்ல ஜோ, என்ன தெரியுமா எனக்கு ஒரு பயம், மறுபடியும் அந்த இல்ல ஆக்சுவலா ஜூஸ் முதல்ல எடுத்துட்டதுனால அதை எடுத்து வேணா நான் பாக்கெட்ல போட்டுக்கிறேன். ஜூஸ் வேண்டாம் சாமி. ஓகே, நாங்க ஜெயிச்சிட்டோம். அதனால கிடையாது அது சாமி. அதாவது அவங்க வந்து என்ன பண்ண ஆன்சர் சொல்லாதே கொண்டாடி இருக்காங்க. ஆன்சர் சொன்னதை கொண்டாடணுமா வேண்டாமா? கண்டிப்பா கொண்டாடணும். ஜெயிச்சாலும் ஜூஸ் உண்டு. சோ சிறப்பா வந்து முதல் சுற்றினுடைய இரண்டாவது போட்டியாளர் எபிஃபானி எக்கோஸ் வந்து மொத்தம் 10 புள்ளிகளை பெறுகிறார்கள். எபிஃபானி எக்கோஸ். சோ அடுத்ததா முதல் சுற்றினுடைய மூன்றாவது போட்டியாளர் நாசரேத் நெய்பர்ஸ். யார் வாரீங்க நடிக்கிறதுக்கு? லாட் எடுத்துக்கலாம். Your time starts now. விட்டா அலெக்ஸ் ஃபாதர் அங்க தனியா நடிச்சிட்டு இருக்காரு. கோலம் போட்டுக்கிறாரு. வாராய் நீ வாராய். இல்ல கோலம் போட்டு கோழி விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். சோ வந்து இந்த அணியினர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பதில் சொன்னாலும் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. பதர் நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. முடியாது. ஒரு அருட்தந்தை முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடாது. அது அருட்தந்தைக்கு அழகல்ல. முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க பதில் சொன்னா அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கல இல்ல. அப்ப எனக்கு கொடுக்காது. எனக்கு கொடுத்து நான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓ, அதனால யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். சோ சிறப்பு. நாசரேத் நெய்பர்ஸ் 10 புள்ளிகளை பெறுகிறார்கள். பாராட்டுகள். ஆக்சுவலா நான் கூட விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அப்படின்னு வந்தோடனே அப்படி இப்படிலாம் நடிச்சு காட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஃபாதர் என்ன பண்ணாங்க, டேரக்டா காஸ்பலுக்கே போயிட்டாங்க. உட்காந்து எழுதுறதை காட்டின உடனே அங்க இருந்து விமல் ஃபாதர் பார்த்தாரு. ஹே நம்ம கண்டுபிடிச்சோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட. அலெக்ஸ் ஃபாதர் காதுல போய் விபச்சாரத்தில் பிடிபட்ட. ஆனா அலெக்ஸ் ஃபாதர் இன்னும் கொஞ்சம் நடிக்கட்டும் இருங்க. எனக்கு ஒரே டவுட், இது விபச்சார பண்ணா சமாரிய பண்ணானு. சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ்ல இருந்து யார் ஃபாதர் நடிக்க வரீங்க? ஃபாதர் ரிச்சி வாங்க. ஆங்கில திருப்பலி மாதிரி எளிதா இருக்குமா? பேசக்கூடாது. சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ். ஆமா. ஆஹா. ஓகே ஃபாதர், உங்களுக்கான லாட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எல்லாரும் அப்படியே உட்காந்துருங்கன்றாரு. ஃபாதர் அங்க சொல்லி கொடுங்க. மைக்ல எதனால மைக்ல சொல்லுங்க. மைக்ல கீபோர்டு, அப்புறம் மியூசிக், கூட்டி பெருக்கு. ஆடுகளை மேய்த்த இல்லை இடையர்கள். சூப்பர். ஆனா இங்க நடிச்சதுல மேய்க்கிறது மாதிரியே வரலையே. ஆடும் வரல, மேய்க்கிறது வரல. இல்ல ஆக்சுவலா ஃபாதர் என்ன, நான் எனக்கு டவுட். ஆடு மேய்க்கிறேன் அப்படி நான் மேய்ச்சி பார்த்துருக்கிறேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆட. எங்களுக்கு மட்டும் ஜூஸ் கொடுத்துட்டீங்க.
ஸோ இப்போ மீண்டும் முதல் சுற்றினுடைய இரண்டாவது சுற்றுக்குள்ள போறோம். ஸோ இப்போ அகைன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். இரண்டாவதாக நடிக்க வரக்கூடிய அடுத்த நபர் யார்? ஸோ கிஷோர் ஃபாதர் அனுப்பி வச்சிருக்காங்க. ஃபாதர் உங்களுக்கான லாட் ப்ளீஸ். ஸோ ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவ்வளோ ஜூஸ் தான், ஜூஸ் ஜூஸ். செம்மொழி பூங்காவா? சத்தமா மைக்ல ஃபாதர், என்ன மைக்ல நீங்க சொல்லுங்க. மைக் மைக் மைக்ல சொல்லுங்க. எலிசபெத் பெற்றெடுத்த திருமுழுக்கு எலிசபெத். ஃபாதர் ப்ளீஸ் மைக்ல. எலிசபெத், யோவானின் தாய் எலிசபெத். வாவ், ஏய் பயங்கரம். வெரி குட், வெரி குட். உண்மையிலே வந்து இந்த டம்ஷாரட் வரலாற்றிலேயே வந்து இந்த அணி மாதிரி ஒரு அணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நடிக்கிறவங்களுக்கு கவலையே இல்லை, நீ என்னன்னாலும் நடிச்சுக்கோ. சோ மீண்டும் 10 புள்ளிகளை பெற்று இந்த முதல் சுற்றில் 20 புள்ளிகளை பெறுகிறார்கள் சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ். பாராட்டுகள். சூப்பர் ஃபாதர். இப்ப அடுத்ததாக நாசரேத் நெய்பர்ஸ். சோ உங்களுக்கான லாட் ஃபாதர். Your time starts now. ஒரு ஊர்ல அம்மா தூங்கிட்டு இருந்தா. இருங்க சாமி, அவங்க கண்டுபிடிக்கட்டும். மைக்ல 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 இதனால மைக்ல. நாளைக்கு வா. மீச வச்ச மறு வச்சவரு. வாய் தரக்கூடாது. ஜூஸ் ரெடியா வைங்க. ஐயோ, பிதாசுவன் சாமி போயிட்டு இருக்கு சாமி. ஏப்பா இன்னமாப்பா டைம் ஆகல. தூங்கிட்டு லாஸ்ட் 10 seconds. கையை போட்டு வெயிட் ப்ளீஸ். கை கொண்டு இயேசு உறங்கி கொண்டிருந்த. டைம் அப். என்ன சொன்னீங்க? கடலில் மூழ்கிய அவங்க சொல்லி முடிக்கிறக்குள்ள உங்க இல்லன்னு மண்டையாட்டிட்டாரு. இரவில் சந்தித்த நிக்கோதேமு. ஏங்க தூங்க வச்சுட்டு சந்தித்த நிக்கோதேமு சூசுன்ட்டாலே. இரவில் வந்து நிக்கோதேம் அப்படிங்கிறவர் தான். சோ அந்த 3ல 1 எடுக்க முடியாது. பிரகாஷ்மா இருக்கு, எடுக்க முடியாது. நானா எடுப்பேன். குடிக்க முடியாதுனா கூட பரவாயில்ல, எடுக்க முடியாதுனா எப்படி ஆறுது? இருங்க என்ன வந்திருக்குன்னு பாப்போம். பிஸ்கட் தான். இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அவங்களுக்கு மட்டும் நல்ல பிஸ்கட் கொடுத்துறீங்க. இருங்க சாப்பிட்டு முடிக்கிறதுங்க. ஓடுங்க சீக்கிரம் கமான். கிரீன் பிஸ்கட். நாங்க எல்லாமே ஜூஸ் முடிச்சோம். சில்லி பிஸ்கட். சாப்பிட்டு முடிக்கணும் எல்லாத்தையும். ஜோ அவங்களுக்கு மட்டும் கிரீம் பிஸ்கட் கொடுக்குறீங்க. இதுல இருந்து தெரியுது நீங்க காலையில யாருமே பல்லு விளக்கலன்னு. நமக்கு வாயில போட்டு முடிக்கிட்டீங்கன்னா ஒரே அடியா வேலை முடிஞ்சிடும். இங்க இருங்க. ஓகே தேங்க்யூ. தண்ணி கொடுத்துடலாம் அப்படியே. தேங்க்யூ. நான் பரதநாட்டியம் ஆடும்போது தான் இத்தனை முக பாவனைகள் நளினங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். பிஸ்கட் சாப்பிடும்போது கூட இப்படி ஒரு நளினங்கள் கொடுக்க முடியும். பிஸ்கட் சாப்பிடும்போது நான் நினைச்சிட்டே இருந்தேன், ஒரிஜினலா நிக்கதையுமே வந்திருந்தாலும் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஸோ அதில் வந்து ஜோஸ் வந்து மோசமா இருப்பாருன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமா இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. 19 ஏன் மேலே மட்டும் சொல்லக்கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குழுவே இருக்குது. கம்பெனியை முதல்ல போட்டு தள்ளணும். அப்படி என்னதான் சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டது என்னன்னா அழகான பிஸ்கட் நோட்டில் க்ரீமுக்கு பதிலாக ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. பர்பஸை. அடுத்ததாக எபிஃபேனி எக்கோஸ்ல இருந்து இந்த இடம் யார் நடித்து காட்டுவதற்கு வர தயாரா இருக்கிறீங்க? நீ போய அப்படி. ஓகே உங்களுக்கான லார்ட் ஃபாதர் எது? Your time starts now. 1 2 3
ஜோசியம் பார்த்துருவோம். கிழக்கே சூரியன் உதித்தது, சூரியன் உதித்தது, சூரியன் உதித்தது. கிழக்கிலிருந்து ஞானிகள், கிழக்கிலிருந்து ஞானிகள் அங்கேயே இருந்தாங்க. உட்கார்ந்துட்டார்கள். கிழக்கிலிருந்து வந்த அரசர்கள். ஃபாதர் அது இல்ல இல்ல ஃபாதர் அது இல்ல, அவங்க பாவம் மறந்துட்டாங்க, வந்த லாட்டே மறந்துட்டாங்க. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இல்ல டைம் முடிஞ்சது. ஃபாதர் அலெக்ஸ் ஃபாதர் வந்து என்ன லாட் எடுத்துட்டோம் அப்படிங்கறத மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபாதர் ஃபேஸ் கண்டிப்பா ஒரு க்ளோஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் மறந்துட்டேனா. கிழக்கிலிருந்து வந்த அரசர்கள் என்பது சரியான விடை. தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பெத்லஹேம் பிலீவர்ஸ். இந்த தடவை யார் வரீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சுற்றுல வந்து 2 முறையும் ஜூஸோ ஏதோ குடிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரே அணி பெத்லஹேம் பிலீவர்ஸ் நினைக்கிறேன். சோ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அப்படியே போயிருங்க. இல்ல டீமே என்னை மன்னியும். படுத்தே விட்டானையா, படுத்தே விட்டானையா, படுத்தே விட்டானையா. இருங்க இருங்க இருங்க, தள்ளி விட்டுறாதீங்க. யாரெல்லாம் கட்டி பிடிப்பீங்க? அந்த அந்த டீம் தான்ப்பா கண்டுபிடிக்கணும். எங்க டைம் அவுட்டுங்க. முடிஞ்சிச்சு எல்லாம். சொல்லாதீங்க என்ன 2 தடவை விழுவட்டும். டைம் அவுட், டைம் அவுட். 3 2 1 டைம் அவுட். இயேசுவின் நண்பன் லாசர் அப்படிங்கறதா சரியான விடை. சோ சூப்பர். 2ஆம் முறையாக ஜூஸ் சென்டர்ல பாப்போம். வாட்டர், தண்ணி தான் குடிக்க போறீங்க. ரொம்ப லென்த்தா இருக்கு. வாங்க. ரெடி? நீங்க 4 பேர் நடிக்க வந்தீங்களா இல்ல குடிக்க தான் வந்தீங்களா? ரெடி? ஜூஸ் குடிச்சீங்க, இப்ப குடிக்கலாம் தண்ணி ஃபாதர், குடிக்கிறீங்க. குடிக்கலாம். ஒரே கல்ப்ல. யார் ஃபர்ஸ்ட்? யார் அந்த ஃபர்ஸ்ட்? லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டு குடிங்கப்பா. என்ன லைஸ்? பெத்லஹேம் ட்ரிங்கர்ஸ். தேன் அருவியா குடிங்க. சூப்பர். பெத்லஹேம் பிலீவர்ஸ் அணியினர் வந்து தண்ணி எப்படி இருந்துச்சு ஃபாதர் சொல்லுங்களேன், பிராங்க்லின் ஃபாதர். இல்ல நாங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உப்புல கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்துச்சு. உப்புல தண்ணி கம்மியா இருந்துச்சு. இல்ல நான் கூட ஆக்சுவலா சரி உப்பு கலந்த தண்ணி தான் கொடுத்துருக்குறோம், ஒன்றும் பிரச்சனை. பார்த்தா அவங்க இங்க வந்து ரொம்ப ஸ்டைலா எலுமிச்சை மணலாம் முடிச்சு என்னடா போன்சா மாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அந்த உப்பு கலந்தது யாருன்னு என் கை கிடைக்கணும்னு முடிஞ்சோனோ. நான் இல்ல, கண்டிப்பா நான் இல்ல. ஜோ இதுல இன்னொரு இது இருக்குது. இப்ப எல்லாத்துக்கும் செஞ்சீங்கல்ல, இப்போ வந்து நம்ம வந்து பிரேக் போயிட்டு இரண்டாவது சுற்றுலாம் அதெல்லாம் இல்ல. இப்போ வந்து ஜோ நீங்க கண்ணு மூடிக்கோங்க, ஏதாவது ஒண்ணு நான் கண்ணு மூடி எடுப்பேன். இல்ல இல்ல ஆக்சுவலா இப்ப என்ன பண்ணிருப்பீங்கன்னா மீதி உள்ள எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணில நீங்க எடுத்துட்டு வருவீங்க. வாங்க முன்னாடி நில்லுங்க, கண்ணை மூடிக்கோங்க. சாமி என்ன கண்ண மூடு? கண்ணை மூடுங்க. இருங்க இருங்க, நான் குடிச்சிரேன். கண்ணை மூடி. அடுத்த முறை பப்பாஸ் பண்றது யோசிச்சு. பச்சையா இருக்கு. அட பாருங்க, அடியில பிஸ்கட் இருக்கு. பிஸ்கட் இருக்கா? இந்த பிஸ்கட் இருக்கு பாரு. என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் இது. லாஸ்டா ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு பேர் என்னது? மரண வாக்குமூலம். மரண வாக்குமூலம். மரண வாக்குமூலம். என்னுடைய மரண வாக்குமூலம் என்னன்னா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அத நாங்க பாத்துக்கிறோம். வக்கீல் இருக்க, வக்கீல் இருக்காங்க, வக்கீல் இருக்கு. அத கட் பண்ணிடுங்க. ஆமா. 3 ஸ்டார்ட். மனசுல இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்குதப்பா. ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, நல்லாவே இருந்துச்சு. இன்னொன்னு கிடைக்குமா? இல்ல இல்ல இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வெரி குட். சோ சூப்பர் 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 சூப்பர். நம்முடைய முதல் சுற்று யார் இவர் அப்படிங்கறதுல எல்லாருமே ரொம்ப சிறப்பா விளையாடுங்க. போதா குறைக்கு கடைசியில வந்து பிராங்க்லின் ஃபாதர் உங்களையும் நான் மறக்க மாட்டேன். அதுக்கு துணையா இருந்த ஃபாதர் ஜான்சன், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃபாதர் கிஷோர். ஜோ என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிச்சு. சோ முதல் சுற்று இதோட நம்ம முடிக்கிறோம். அப்படியே இரண்டாவது சுற்றுக்குள்ள போக இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இரண்டாவது சுற்றுக்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஸோ முதல் சுற்றை போலவே இந்த சுற்றுக்கான பேரும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி. எடுத்து வாசியினுடைய ஹீரோ ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, ஃபாதர் பிரகாஷ் அவர்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, முதல் நான் அந்த பவுலில் இருந்து 2 லாட் எடுப்பேன். அந்த 2 லாட்டில் எந்த அணியினுடைய பெயர் வருகிறதோ அந்த 2 அணியிலிருந்து 2 பேர், அந்த 2 பேரில் ஒருத்தர் இறைவார்த்தை என்ன அப்படிங்கிறத சொல்லணும். சொல்றது மட்டும்தான் அவருடைய பணி. அந்த பைபிளை புரட்டுறதுக்கோ அந்த டைமரை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ண கூடாது. விதிகளை மீறினீங்கன்னா ஆப்போசிட் டீமுக்கு என்ன ஆகும், பாயிண்ட் கன்சிடர் பண்ணப்படும். எந்த அணி மிக விரைவாக முதலில் 5 புள்ளிகளை பெறுகிறீர்களோ அந்த அணி வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படும். எடுத்து வாசிக்க ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி. ரெடியா ஃபாதர்? 2 அணிகள் ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி யோவேல் 2:21. யோவேல் 2:21. யோவேல் 2:21. டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்டா? நிலமே நீ அஞ்சாதே, மகிழ்ந்து கலிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். சூப்பர், வெரி குட். பெத்லகேம் பிலீவர்ஸ் முதன்முறையாக புள்ளி கணக்கை தொடங்கி இருக்கிறார்கள். பாராட்டுகள், சூப்பர். சோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி யோவான் 14:15. சீக்கிரமாடுங்க. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். ஃபாதர் விமல் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அலெக்ஸ் ஃபாதர் டைமரை ஸ்டாப் பண்றதுக்குள்ள எடுத்து வாசிக்க என்ன பண்ணிட்டாங்க, தொடங்கிட்டாங்க. அதனால் புள்ளிகள் மீண்டும் பெத்லகேம் பிலீவர்ஸ்க்கு சென்றடைகிறது. கமான். சோ சிறப்பா எடுத்தாங்க 2 பேருமே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சபையுரையாளர் 3:11. சபையுரையாளர் ஆகமம் 3:11. ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். அது அனைவரும் ரெக்கார்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நாசரேத் நெய்பர்ஸ் டீம் அப்படி எப்ப பார்த்தாலும் பதட்டமாவே இருக்கிறாங்க. சோ இரண்டாவது முறையாக பெத்லகேம் பிலீவர்ஸ் அணியினருக்கு புள்ளிகளை தாரை வார்த்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரட்டவே தொடங்கணும். முதல்ல என்ன பண்ணீங்கன்னா, ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புரட்ட தொடங்கிட்டீங்க. இது ஆர்வ கோளாறு. அப்பாடா, எதுவுமே செய்யாம எங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. சோ அதனால இந்த சுற்றுல 3 கேள்விகள்ல ஒரு கேள்விக்கு மட்டுமே புரட்டி பதில சொல்லி 2 கேள்விகளுக்கு புரட்டாமலே புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் பெத்லகேம் பிலீவர்ஸ். சோ நான்காவது இறை வார்த்தை திருப்பாடல் 119 105. திருப்பாடல் 119 105. என் காலடிக்கும் வாக்கை விளக்கு, வாவ் சூப்பர். முடிய பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் இந்த பக்கம் வீசிட்டு இருந்த காத்து இப்ப இந்த பக்கம் அப்படியே திரும்பி வீச ஆரம்பிச்சிருக்குது. இல்ல ஏதோ செஞ்சுட்டாங்க. இல்ல ஆக்சுவலா உங்க டீம்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா ஃபாதர், இங்க இருந்து சொல்றாங்க நீங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். சோ அந்த வகையில் என்ன அப்படின்னா, ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடியே ஃபாதர் மைக்கேல் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இறைவார்த்தை என்ன அப்படிங்கறத வாசிக்க தொடங்கிட்டாங்க. அதனால இந்த முறை புள்ளிகளானது நாசரேத் நெய்பர்ஸ் அணியினர் முதல் புள்ளியை பெறுகிறார்கள் இரண்டாவது சுற்றில். சோ 1-3 அப்படிங்கறதுல இருக்குது. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி தீத்து 2:7. தீத்து 2:7. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு, நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. அப்படியா ஃபாதர்? நான் தீத்து 2:7 சொன்னேன். நற்செய்திகளை செய்வதிலும் நீ முன்மாதிரியாயிரு. ஆக்சுவலா பெத்லகேம் பிலீவர்ஸ் கரெக்டா தான் சொன்னாங்க. அங்க சொன்ன உடனே ஃபாதர் ஞானதாஸ் அவங்க அரக்தாஸோட முகத்தை பார்த்திருக்கணுமே நீங்க. ஏய் நான் கரெக்டா தானே எடுத்தேன், நீ எப்படி அதை தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மிக சரியாக இந்த முறை ஸ்டார்ட் பண்ணி பைபிளை புரட்டி ஸ்டாப் பண்ணி கரெக்டா விடைய சொல்லியிருக்காங்க. பாராட்டுகள். உங்களுக்கான அடுத்த கேள்வி எபிரேயர் 10:24. எபிரேயர் 10:24. அன்பு செலுத்துவதிலும் நற்செய்திகள் பெறுவதிலும் ஒருவர் மற்றொருவரை தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. புரிவதிலும் ஒருவர் தூண்டி எழுப்ப, அன்பு செலுத்துவதிலும் நற்செய்தி செய்வதிலும் ஒருவர் மற்றவரை தூண்டி எழுப்புவதாக. நான் சொன்னது எபேசியர் 10:24.
சூப்பர். நாசரேத் ரைபல்ஸ் ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. இந்த தடவை வந்து என்ன அப்படின்னா நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு விமல் ஃபாதர் வந்து ரொம்ப கிளவர், ரொம்ப அப்படியே கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அலெக்ஸ் ஃபாதர் நான் வாசிக்கிறேன், முதல் டைமர் ஆஃப் பண்ணு. சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி யாக்கோபு 2:8. யாக்கோபு 2:8. யாக்கோபு 2:8. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தொரு மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இறையாட்சியின் சட்டம் மறைநூலில் உள்ளது. இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது. உன் மீது நீ அன்பு கூறுவது வந்து நற்செய்தியில வரும். நான் சொன்னது யாக்கோபு 2:8. யாக்கோபு 2:8. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தொரு மீது அன்பு கூறுவாயாக என்னும் இறையாட்சி. அடிச்சு மண்டே கண்டே உடச்சிருவோம் பார்த்துக்கோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. யாக்கோபு 2:8 அதுல இருக்குதுன்னு சொல்லி உன் மீது நீ அன்பு, அது அன்போட சொல்லணும் சார். அன்போட சொல்ல முடியாது, இது விளையாட்டு. வாசாச்சுப்பா நீ கேட்கற அன்பு அதுக்குள்ள போவாது, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பெத்லகேம் பிலீவர்ஸ் வந்து அவங்க பாவம் ரொம்ப பாவப்பட்ட அணியா இருந்தாங்க. பட் இரண்டாவது சுற்றுல சீறி எழுந்து முதல் அணியாக இறுதி போட்டிக்கு சென்றிருக்கிறார்கள். பாராட்டுகள். இப்ப அடுத்து மீதம் இருக்கக்கூடிய சோ இரண்டாவது சுற்றினுடைய செகண்ட் செமிஃபைனலுக்கான போட்டியாளர்கள் எபிஃபனி எக்கோஸ் அண்ட் சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ் வந்து ரெடியா இருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான முதல் சாப்டர் மார்க்கு 5:34. மார்க்கு நற்செய்தி 5:34. இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, உனது நோய் நீங்கி நலமாயிரு என்றார். சூப்பர், பாராட்டுகள். சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ் முதல் புள்ளி கணக்கை கரெக்டா தொடங்கி வச்சிருக்காங்க. ரீசெட் பண்ணிக்கலாம். சிறப்பு. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது இறை வார்த்தை 2 சாமுவேல் 22:2. எல்லாமே 2. 2 சாமுவேல் 22:2. ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ 1 vs 1. உங்களுக்கான மூன்றாவது இறை வார்த்தை 1 குறிப்பேடு 16:8. 1 குறிப்பேடு 16:8. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை கூவி அழையுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். 1 குறிப்பேடு 16:8. ஐயோ சாரி, 2 குறிப்பேடு 16:8. நீங்க சாரி சொல்லிக்கோங்க. அலெக்ஸ் ஞானராஜ் பிறந்து உஷாராயிட்டாரு, இப்படிதான் பண்ணுவான், ஒரு தடவை தான் நான் ஏமாறுவேன் அப்படின்னு சொல்லி இரண்டாவது புள்ளியை பெற்றிருக்கிறார்கள் எபிஃபனி எக்கோஸ் அணியினர். விட்டுறக்கூடாது. அடுத்த இறை வார்த்தை கலாத்தியர் 5:14. கலாத்தியர் 5:14. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. வாவ் வாவ், சூப்பர். இல்ல அலெக்ஸ் ஃபாதர் என்ன போயிட்டுனா கொஞ்ச நேரத்துல மைண்ட் எப்படின்னா அப்படியே நம்ம பிரசங்க மேடல நின்று பிரசங்கம் கொடுக்குற மாடுலேஷனுக்கு போயிட்டாங்க. அதை முடிச்சு சொல்றப்ப அந்த ஏத்த இறக்கத்தோட சொல்லி உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாய் அப்படின்னு சொல்லி சிறப்பா சொல்லி மூன்றாவது புள்ளியை பெற்றிருக்கிறார்கள் எபிஃபனி எக்கோஸ் அணியினர். பாராட்டுகள். ஓகே, உங்களுக்கான அடுத்த இறைவார்த்தை யோசுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். வாய்ச்சதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, கண்டுபிடிச்சதுக்கு தான் மார்க்கு. சோ சிறப்பாக 4 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் எபிஃபனி எக்கோஸ் அணியினர். சோ உங்களுக்கான அடுத்த இறை வார்த்தை தொடக்க நூல் 49:18. தொடக்க நூல் 49:18. ஆண்டவரே, உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. இந்த சுற்றுல வந்து 2 அணிகள்ல முதல்ல வந்து எரிமலையா ஏறின அணி எதுன்னு பாத்தீங்கன்னா சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போல இந்த ரவுண்ட்ல சிறப்பாக ஆடுவாங்கன்னு பார்த்தா பட் பரவாயில்ல, அதுக்கு டஃப் கொடுத்து எபிஃபனி எக்கோஸ் முதலில் 5 புள்ளிகளை பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்கிறார்கள். பாராட்டுகள். இந்த இரண்டாவது சுற்று எடுத்து வாசி அப்படிங்கிறதுல முதல் 2 செமிஃபைனல்ஸ் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருக்கு. 2 அணியை சேர்ந்த அருட்தந்தையர்களும் மிக விரைவாகவே விவிலியத்தை புரட்டி கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை மிக கணக்கச்சிதமா வாசிங்க. சோ இப்ப ஃபைனல் ரவுண்ட்.
எடுத்து வாசி இரண்டாவது சுற்றினுடைய இறுதி போட்டியில எபிஃபனி எக்கோஸ் அண்ட் பெத்லகேம் பிலீவர்ஸ் 2 அணியினர் வந்து இறுதி போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கான முதல் இறை வார்த்தை இறைவாக்கினர் எசாயா 43:4. இறைவாக்கினர் எசாயா 43:4. என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இறுதி போட்டியினுடைய முதல் புள்ளி கணக்கை துவங்கி வைத்திருப்பவர்கள் எபிஃபனி எக்கோஸ் அணியினர். சூப்பர், பாராட்டுகள். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது இறை வார்த்தை இணைச்சட்டம் 7:14. இணைச்சட்டம் 7:14. மற்ற எல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இராது. சூப்பர் சூப்பர், பாராட்டு. இல்ல இங்க நடந்ததை கவனிச்சீங்கன்னா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, அவர் ஆரோக்கியதாஸ் ஃபாதர் வந்து நம்ம எடுத்துட்டோம். சூப்பர், தள்ளி நில்லுங்கய்யா, கொஞ்சம் மறைச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக புள்ளி கணக்கை துவங்கி இருக்கிறார்கள் பெத்லகேம் பிலீவர்ஸ் அணியினர். சூப்பர், பாராட்டுகள். இருவருமே 1-1 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கிறீங்க. உங்களுக்கான மூன்றாவது இறை வார்த்தை 3 யோவான் 1:11. 3 யோவான் 1:11. அன்பார்ந்தவரே, தீமையை பின்பற்ற வேண்டாம், நன்மையே பின்பற்றும். நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், தீமை செய்வோர் கடவுளை கண்டதில்லை. வாவ், சூப்பர். சோ 2-1. உங்களுக்கான நான்காவது இறை வார்த்தை நீதி தலைவர்கள் 10:15. நீதி தலைவர்கள் 10:15. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடம், நாங்கள் பாவம் செய்தோம், உம் பார்வையில் நல்லது எனப்பட்டதை எங்களுக்கு செய்யும். சூப்பர். உங்களுக்கான அடுத்த இறை வார்த்தை 2 பேதுரு 1:17. 2 பேதுரு 1:17. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். சூப்பர், பாராட்டுகள். பரவாயில்ல, இதுதான் உண்மையான ஒரு ஃபைனல் மாதிரி அப்படியே மாறி 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 போயிட்டு இருக்குது. உங்களுக்கான அடுத்த இறை வார்த்தை என்ன அப்படின்னா, நான் லைட்டா புரட்டிக்கிறேன். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடமும் இருக்கட்டும். அடுத்த கேள்வி, அடுத்த இறை வார்த்தை நெகேமியா 8:11. நெகேமியா 8:11. எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், வருத்தப்படாதீர்கள் என சொல்லி அவர்களுடைய அழுகையை அமர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க யார வருத்தப்பட வேணாம், நீங்க பைபிள் வசனத்தையா இல்ல ஆப்போனன்ட் டீமையா? பொதுவா சொன்னோம், யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. சிறப்பாக 5 புள்ளிகளை பெற்று இறுதி போட்டியில் வெற்றியாளராக மாறுகிறார்கள் எபிஃபனி எக்கோஸ் அணியினர். ஓகே, சிறப்பாக இந்த சுற்றுல வந்து 4 அணிகளுமே சிறப்பாக விளையாடுனீங்க. அதுல எபிஃபனி எக்கோஸ் 2 ரவுண்ட்லயும் வின் பண்ணி ஃபைனலோட வெற்றியாளராக பாராட்டுகள். அடுத்ததா வந்து இப்ப நம்மை மகிழ்விப்பதற்காக, நம் அனைவரையும் மகிழ்விப்பதற்காக உங்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் நம்மளை மகிழ்விப்பதற்காக. யூஸ்வலாக என்ன அப்படின்னா, இந்த ஃபாதர்ஸ் கூட சின்ன வயசுல இருக்கிறப்ப ஆல்டர் பாய் சர்வீஸ்க்கு மாசுக்கெல்லாம் போவோம். அப்போ போகிறப்போ அந்த ஃபாதர் பைக் ஓட்டுற ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே பைக் ஓட்டுற ஸ்டைல்னு எங்கள் ரிச்சி ஃபாதர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இவன் சுற்றி வளைச்சி எதுக்குடா வாரான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மேடையில் பைக்கை ஏற்ற முடியாததுனால நாங்கள் இப்போ ஒரு சின்ன சைக்கிளை ஏற்ற போகிறோம். அந்த சைக்கிளில் ஒரு அருட்தந்தை ஒரு பூசைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பங்குலேருந்து இன்னொரு பங்குக்கு டிராவல் பண்ணாலும் சரி, இப்போ உங்களிலிருந்து ஒரு நபர் மகிழ்விப்பதற்காக அந்த அனுபவம் எப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஃபாதர் வராரு, பார்க்கலாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை 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 வண்டியை
ஃபாதர் ஜான்சன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுறப்ப அந்த அப்படி லுங்கி அப்படி சரி லுங்கி இல்லை அங்கேயே வந்து இல்லைங்க, அது பழக்க தோசை. நாங்கள் வந்து லுங்கி தானங்க கட்டுறோம், நாங்கள் அங்கேயே அங்கே போடுறோம், அந்த ஃப்ளோவில் வந்துருச்சுங்க. ஸோ சிறப்பாக வந்து 2 சுற்றுகளை முடித்து விட்டு 3வது சுற்றுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த சுற்றிற்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்ததும் தந்ததும் அப்படிங்கிற 3வது சுற்றை ஆடுவதற்கு அனைத்து அணிகளும் தயாராக இருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு டேப் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த டேப்ல உங்களுக்கு நம்பர் 1ல இருந்து 8 அப்படிங்கிறதுல நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கான அணிக்கு வரப்போ ஒரு ஆப்ஷன் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். அதற்கான கேள்வி உங்களுக்கு அந்த டேப்ல என்ன பண்ணும், காண்பிக்கப்படும். அதில் 9 தமிழ் எழுத்துக்கள் அதில் இருக்குது. அந்த எழுத்துக்களை நீங்கள் கோர்வையாக்கி ஓரெழுத்து தமிழ் சொல்லோ இல்லை ஈரெழுத்து தமிழ் சொல்லோ இல்லை 3-4 எழுத்துக்கள் சேர்ந்த தமிழ் சொல்லோ ஒரு தமிழ் சொற்களை அணியில் இருக்கக்கூடிய 3 பேர் சொல்ல, மீதி இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே வந்து என்ன பண்ணணும், போர்டில் அந்த தமிழ் சொல்ல அவங்க சொல்ல எழுதணும். மொத்தம் 60 வினாடிகள். அந்த 60 வினாடிகளுக்குள்ள எவ்வளவு தமிழ் சொற்களை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லி அதை உங்களுடைய அணியினர் சரியா எழுதுறாங்களோ அந்த சரியா எழுதிய ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் தமிழ் வார்த்தைக்கும் மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த சுற்றை எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னா, அங்க வந்து பெத்லகேம் பிலீவர்ஸும் இந்த பக்கம் சைலண்ட் ஷெப்பர்ட்ஸும் பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட இருந்தே தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, இங்க பக்கத்துல எல்லாம் இருக்கிறவங்க ஆளா தெரியல அப்படின்னா, 2வது சுற்றில் வெற்றியாளராக வந்த எபிஃபானி எக்கோஸ் அணியில இருந்து தான் நம்ம தொடங்க போறோம். உங்களுக்கு எண் 1ல இருந்து 8க்குள்ள என்ன நம்பர் வேணும் ஃபாதர்? 6. 6க்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ உங்களுடைய திரையில நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சுடர், சுவடு, வடு, கரம், சுழி, வலி, கடம், வடு, வலி, சுரம், சுடு, சுவர், கடம், வரம், கரம். டைம் அப், டைம் அப், டைம் அப், டைம் அப், டைம் அப், டைம் அப், டைம் அப். எல்லாம் சரியா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னா சுடர். உங்களுக்கான முதல் வார்த்தை சுடர் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை. சரியா சொல்லியிருக்கிறீங்க, பாராட்டுகள். சுழி அப்படின்னு சொல்லிருக்காங்க. தந்தை அவர்கள் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டும். இந்த சுழிக்கு என்ன அர்த்தம் அப்படி இந்த மைக்ல எடுத்து சொல்லுங்களேன். சுழி சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல சாமி, நான் கூட உங்களை வேற என்னமோ நடத்துறேன். ஆக்சுவலா பூஜ்ஜியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு சரியான தமிழ் வார்த்தைனா சுழியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய அந்த சுழி. ஆனா இங்க கொடுக்கப்பட்ட எழுத்துல சிறப்பு லகரம் இல்ல, பெரிய லகரம் தான் அதுல இருக்கின்றது. ஸோ அப்ப அப்படிங்கிறப்ப அந்த சுழி என்பது தவறான விடை. வரம் சரியான விடை. கரம் கிடையாது, ஏற்கனவே 5வது தடவை சொல்லிட்டீங்க. ஸோ மொத்தம் 12 வார்த்தைகள்ல 2 வார்த்தைகள் 2 புள்ளிகள் இழக்கிறார்கள். மொத்தம் 10 புள்ளிகளை பெறுகிறார்கள் எபிஃபானி எக்கோஸ் அணியினர். பாராட்டுகள். ஸோ அடுத்ததாக களம் இறங்குபவர்கள் நாசரேத் நெய்பர்ஸ். ஸோ ஃபாதர், உங்க இதில் என்ன எண் சொல்றீங்க? 6 ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. 1ல இருந்து 8க்குள்ள எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? அலெக்ஸ், உங்களுக்கு என்ன எண் வேணும்? நம்பர் 7. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. மைக்ல சொல்லுங்க. அம்மா, மாலை, வன், மாடு, வலை, 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 அலை, மான், அதை, கான், அவன், அலை. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். காடு. டைம் அவுட், 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 டைம் அவுட். இதுல எதெல்லாம் சரியான விடை அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ முதல் அழகான வார்த்தை அம்மா. ஃபாதர் ராஜமாணிக்கம் அவங்க சொல்லி ஆரம்பிச்சு வச்சாங்க. சரியான தமிழ் வார்த்தை அம்மா. ஸோ சூப்பர். 2வதாக மாலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மாலை என்பதும் சரியான வார்த்தை. அலை, அழகா, வலை, அலை, சிறப்பு. மான் சிறப்பான வார்த்தை. அதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல வார்த்தை, அது தமிழ் வார்த்தையா? அதை, ஆமா, நல்ல வார்த்தை தான். அப்ப சூப்பர், போட்டுக்கோங்க சாமி. தப்புன்னு போட்டுக்கோங்க, தப்புன்னு போட்டுக்கோங்க. ஐயோ, அதுல தையே இல்ல கொடுத்த எழுத்துல. இல்ல அங்க இருந்து யார் சொன்னது? நான் தான், வேற யாரு அப்படின்னு பிரகாஷ் பாதர். என்ன வம்பிழ் காட்டி உனக்கு பொழுது போவாதடா.
ஆக மொத்தம் 10ல எத்தனை? 3 தவறான வார்த்தைகள், மொத்தம் 7 சரியான வார்த்தைகளை கேட்ட நம்பரே 7 தான், அதனால தான் 7 மார்க் வந்திருக்கு. கேட்கப்பட்ட கேள்வியும் 7, பெறப்பட்ட மதிப்பெண்ணும் 7. பாராட்டுகள். சோ இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 டீம்ஸ், சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ் அண்ட் பெத்லகேம் பிலீவர்ஸ். சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ், உங்க டீம்ல இருந்து யார் எழுதுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? சோ சிறப்பு, ஃபாதர் கிஷோர் வந்திருக்காங்க. சோ உங்கள் அணியில எந்த எண்? நீங்களே சொல்றீங்களா? ஃபாதர் உங்களே சொல்றாங்க. 3. எண் 3ற்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி. பூ, மரம், யானை, பூனை. ரைமிங்ல சொல்றாங்க ஃபாதர், சரியான்னு தெரியல. மனை, தரம். அங்க பார்த்து நீங்க சொல்லத்தான் செய்யணும். டைம் போயிட்டு இருக்குது. கூட்டு, பூதம், ஆஹா, மடு. டைம் அப். பூ அப்படிங்கிற வார்த்தை ஒரு எழுத்து தமிழ் சொல், அழகா சொல்லி தொடங்கினீங்க. அப்புறம் யானை அப்படின்னு சொன்னீங்க. உங்க அணியில இருந்தே சொல்லுங்க, அவர் கரெக்டா தான் எழுதியிருக்காரா? ஃபாதர் எட்வர்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன். சாரி. யானையும் தப்பு, பூனையும் தப்பு, அடுத்து மழையும் தப்பு. அப்பாடா, நான் இவ்வளவு வேகமா எழுதுறேன். அவசரத்துல அப்படிதான் இருக்கும். இல்ல, அதாவது யானை அப்படின்னு அவங்க சொன்னே ஃபாதர் நினைச்சது ஆப்பிரிக்க யானை, அது கொஞ்சம் பெருசா இருக்கும் சைஸ்ல, அதனால 2 சுழி வேண்டாம் 3 சுழி. பூனை அப்படின்னு சொன்ன ஃபாதர் மைண்ட்ல காட்டு பூனை, அதுவும் கொஞ்சம் சைஸ்ல பெருசு. சோ அதனால 1 2 3 4 5 6 ஒரு ஒத்த சுழி 3 பிழையை ஏற்படுத்தி விட்டது. மொத்தம் 6 புள்ளிகளை பெறுகிறார்கள் சைலண்ட் ஷெப்பர்ட்ஸ். Thank you. சோ இறுதி போட்டியாளர் பெத்லகேம் பிலீவர்ஸ். யார் வாரீங்க? நம்பர் 1ல இருந்து 3 தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது, 6 தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது, 7 தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. ரிமைனிங் நற்செய்தி நூல்கள் 4. அதனால நான் எண் 4. இப்படி எல்லாவா இருக்கணும் ஒரு அருட்தந்தை. நற்செய்தி நூல்கள் 4. 4ற்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி வந்துருச்சு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. பொறு, பொன், உரிமை, மை, கடன், உடன், பொறி, தரி, உரி, கரி, பொறுமை. அவரா 2-3 வார்த்தை எழுதுறாருங்க, நீங்க மெதுவா போங்க. கடமை, தமை, கரு. டைம் அப். உண்மையிலே வந்து பெத்லகேம் பிலீவர்ஸ் நான் பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா அங்க இருந்து சொன்னவங்களே இவர் என்ன எழுதுறாருன்னு பார்க்கல, எழுதுனவரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கல. அவங்க சொன்ன வேகத்துக்கு ஒரு ரைமிங்ல இதுவாத்தான் இருக்கும். இதுல என்ன பியூட்டினா கொஞ்ச நேரத்துல அவரே எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு 4 வார்த்தை தான் கேட்டு எழுதினாரு. 4 வார்த்தைல 2 வார்த்தை தான் கேட்டு எழுதிருப்பாரு. மீதி எல்லாம் இந்த எழுத்துக்கள் தானே இருக்குது, நாமளே எழுதுவோம். ஏங்க நாங்க அவ்வளவு ஸ்மார்ட்டுங்க. சோ இப்போ எதெல்லாம் சரியான விடை அப்படிங்கறத பாத்துறலாம். பாத்துக்கிட்டு சோ அந்த இறுதியாக பெத்லகேம் பிலீவர்ஸ் அணியினரும் 6 புள்ளிகளை பெறுகிறார்கள். பாராட்டுகள், சூப்பர். சோ நம்முடைய பப்பாஸ் ஃபண்டோட கிளைமாக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்முடைய அன்பர்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய மறைமாவட்ட செயலர்கள் அருட்தந்தையரோடு இணைந்து நம்முடைய மத்திய நிலையத்திலே பணியாற்றக்கூடிய 5 அருட்தந்தையர்கள் எல்லாரும் அடிக்கடி கடிதங்கள் எழுதியிருக்கிறீங்க. பஞ்ச பூதங்கள் 50 பூதங்கள் அப்படின்லாம் சொல்லி. ஸோ 5 அருட்தந்தையர்கள், நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம், அருட்தந்தை வி மஜோ அடைக்கலராஜ், அருட்தந்தை ஜெனித் சேகர், அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் மற்றும் அருட்தந்தை மரியான் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஸோ பப்பாஸ் ஃபண்டேவுடைய அனைத்து அருட்தந்தையர்களும், ஸோ இவங்க எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை அருட்தந்தையர்களோடு இணைந்து ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஃபாதர் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபாதர்? பொதுவாகவே வந்து ஃபாதர்ஸ் கம்பெனி அப்படின்றதே வந்து எப்பவுமே ஜாலி தான், ஜாலி குட்.
அது நம்ம ஃபாதர்ஸ்னால் சொல்ல தேவையில்லை. ஸோ ஆல்வேஸ் ஃபாதர்ஸ் கம்பெனி இஸ் ஜாலி குட். சந்தோஷம். நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க ஓவராக பேச விட்டுருந்தாங்க, அதனால தான். அது கூட எனக்கு யோசித்தேன், இவனை கலாய்க்க முடியலன்னு தானே நீ வருத்தப்பட்டேன். இல்லை அதைத்தான் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இன்னொரு ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க நீங்கள்? இல்லை, உண்மையிலேயே நம்முடைய அருட்தந்தையர்கள் விளையாடுகிற அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க ஒரு குழந்தை மாதிரி விளையாடினது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ மாதா தொலைக்காட்சியின் தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே இந்த அந்தந்த மறைமாவட்டத்தினுடைய ஊடக பணிக்குழுனுடைய செயலர் தந்தையர்கள். அவர்கள் இங்கே வந்து மகிழ்ச்சியாக நம்மோடு நம் மகிழ்ச்சியில் எல்லாருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயமாகும். அவர்களோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. ஸோ சிறப்பாக நம்முடைய பப்பாஸ் பண்டே நிகழ்ச்சியினுடைய எல்லா சுற்றுகளும் மிக சிறப்பாக விளையாடி நிறைவடைந்திருக்கிறது. எப்போவுமே அன்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய அந்த பப்பாஸ் பண்டே என்ன ஃபன்னு கேம் அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய அந்த ஃபைனல் சாங் ரொம்ப அழகான நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பாடல். எல்லாரும் பாட ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ உங்களுக்காக நம்முடைய அருட்தந்தையர்கள் அனைவரும் இணைந்து பாடக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பாடல். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy New Year. Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி பப்பாஸ் ஃபண்டே. உலகினிலே சூசை மாறி கரங்களில்